Students, I welcome you for the Sheba group of school online class. So last class we have known about the reflection surface. Okay, now I am going to teach you for the spherical mirror. So spherical mirror means what? It's separating the one of the spherical shape object. So one mirror will be there. Okay, so on the mirror la vandu nama enna pandrom, two separate mirror ada form pandrom. One vandu convex mirror, another one is a concave mirror. Okay, so I will show this diagram. So this one is a convex mirror, this one is a concave mirror. Okay, so in outer surface வந்து நமக்கு வந்து இது வந்து எப்படி இருக்கும், ஒரு மோல்டடா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து யூ ஷேப்டு மிரர் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வந்து இது ஒன் ஃபுல் ஃபார்மில் இருக்க ஒரு மிரர் வந்து நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கான்கேவ், இட்ஸ் எ இன்னர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட சர்ஃபேஸ் வந்து இன்னர் சர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், இன் அவுட்டர் சர்ஃபேஸ், இதோட அவுட்டர் சர்ஃபேஸில், அதாவது இந்த ஷேப்பில் இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த அவுட்டர் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ கான்வெக்ஸ் மிரர். ஸோ நம்ம வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லோவர் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் அ பாலிஷிங் சர்ஃபேஸ், இஸ் அ மிரர் இஸ் அ கான்வெக்ஸ், இட் இஸ் கால்ட் த கான்வெக்ஸ் மிரர். ஓகே, ஸோ ஒரு பாலிஷிங் சர்ஃபேஸாக ஒரு மிரர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ணுறாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஸ்பெரிக்கல் மிரரில் இருக்க அந்த சென்டர் மிட் பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அந்த கர்வோட சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் சென்டர் ஸ்பியர் இஸ் அ மிரர், இஸ் அ பார்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. இது என்னவா டினோட் பண்ணுறாங்க, சி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ திஸ் கர்வேச்சர் ரேடியஸ். ஸோ நம்ம நார்மலாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ரேடியஸ் இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் சர்க்கிள். ஓகே, ஸோ அதோட மிட் பாயிண்ட் வந்து ஒரு சர்டன் லென்த் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து நம்ம மிட் பாயிண்ட் வச்சுட்டோன்னா, ஸோ இதோட வேவ் லென்த்தும் இந்த சர்க்கிளில் இருக்க ஆல் சைட் ஆஃப் வேவ் லென்த்தும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு மெஷர் பண்ணிப்போம். அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் திஸ் ஸ்பெரிக்கல் மிரர். So next pole. So pole is also a center. So it's a middle point of the spherical surface in the mirror. So it's a geometrical center. ஸோ பி அப்படின்னு சொல்லி மிட் பாயிண்ட் வந்து நம்ம எதுக்கு மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இதை வந்து ஜாமெட்ரிக்கல் ஃபார்முக்கு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதோட ஆங்கிள் வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு அதை என்னென்னு எடுத்துவோம், மிட் பாயிண்ட்டை பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்போம். இட்ஸ் கால் த போல். பி இஸ் அ ஆப்டிக் சென்டர். ஓகே, ஸோ அந்த ஆப்டிக்ஸ், அதாவது நம்மளுக்கு அந்த ரே ட்ராவல் ஆகிறதோட ஆப்டிக் பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்ட்டை தான் வந்து நம்மளுக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணுறது தான் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட்ஸ் ஆப்டிக் சென்டர். ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ். So the line join the pole P, it's a center of curvature C, is called the principal axis. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த போல்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு வர அந்த லைன் ட்ராவலிங்கை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி இன் திஸ் மிரர். ஓகே, ஸோ இந்த மிரரில் இருக்க பிரின்சிபல் ஆக்சிஸை இதை தான் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ த லைட் ரே ட்ராவலிங் திஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் அ மிரர் ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, டேர்ன் பேக். ஓகே, ஸோ இட்ஸ் அ ரிஃப்ளெக்டிங். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரே ட்ராவல் ஆகிட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து நம்மளுக்கு பேக் டுவர்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஆப்டிக் ஆக்சிஸ். ஓகே, ஸோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் த மிரர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டெனோட் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ ஃபோக்கஸ். ஓகே, நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகிற அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபோக்கல் லென்த்தில் வந்து பார்த்துருப்போம். ஓகே, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். ஒரு ஸ்க்ரீனில் லைட் ரே ட்ராவல் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் ஒரு சர்டன் லென்த் வரையும் நம்ம அந்த ஸ்க்ரீனை வந்து தள்ளிட்டே போவோம். ஓகேவா, ஒரு சர்டன் லென்த் வந்ததுக்கப்புறம் அந்த ரே வந்து, அதாவது அந்த லேம்பில் இருக்க அந்த லைட் ரே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஸ்க்ரீனில் பட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் அந்த ஸ்க்ரீனில் பட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், ஒயிட் ஸ்க்ரீனில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த இன்பிட்வீனில் இருக்க அந்த வேவ் லென்த்தை வந்து அந்த ஃபோக்கல் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் parallel to close to the principal axis. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ இன்சிடென்ட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கவரேஜ் ஆஃப் த பாயிண்ட் இஸ் அ கான்கேவ் மிரர். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கவரேஜை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கான்கேவ் மிரரோட கவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட்ஸ் divergent and the principal axis. So it's a focal point, F is a mirror. ஸோ இதை வந்து என்னென்னு டினோட் பண்ணுறாங்க, ஃபோக்கஸை எஃப் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபோக்கல் லென்த், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் பி அட்ஸ் அ ஃபோக்கஸ் எஃப் இஸ் கால் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் மிரர். ஓகே, ஸோ இன் பிட்வீனில் இருக்க அந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறோம், பி அண்ட் எஃப் வில் பி டினோட்டட். ஓகே, இட்ஸ் அ ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் பிளேன். ஸோ த பிளேன் த்ரூ த ஃபோக்கஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ நம்ம அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வந்து எப்படி இருக்கணுமா, பர்பெண்டிகுலராக வந்து ஒரு லைன் ட்ரான் ஆகும். ஓகே, ஸோ அந்த லைனை வந்து நம்ம பிளேன் ஆஃப் த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இதை ஃபோக்கல் பிளேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் it's a plane of the mirror.
ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ஸ்பெரிக்கல் மிரருக்கு வந்து நான் என்ன சொல்லிட்டேன், இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து இன்னர் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கே வெரிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இதை வந்து கான்கேவ் மிரரை வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இதோட மிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா வந்து இருக்குது. ஓகே, லைட் ரே. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக பட்டு என்ன ஆகுது, நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்டிங் பேக். ஓகே, ஸோ இது என்ன ஆகலை, பிஹைண்ட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கலை. ஸோ பேக் டு த ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ ஃபோக்கல் பாயிண்ட் வந்து என்ன ஆகுது, இந்த ரே சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு ஈக்குவலாகவே ஃபோக்கல் பாயிண்ட் வந்து மென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. ஓகே, ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பாயிண்ட்டாக மென்ஷன் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரரில் ஸோ எல்லா ரேவுமே என்ன ஆகுது, பிஹைண்ட் டு த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ சர்ஃபேஸ்க்கு பிஹைண்டாக வந்து ஃபோக்கல் பாயிண்ட் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எங்கே இருக்குது, இங்கே. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, டீவியேட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஃபோக்கல் ஆகிற பாயிண்ட்டோ நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சரோ எங்கே இருக்குது, இட்ஸ் பிஹைண்ட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர். ஓகே, ஸோ இது இட்ஸ் டீவியேட்டட் டு திஸ் பொசிஷன். ஓகே, இது ஃபார்வர்டாக நம்மளுக்கு என்ன ஆகுது, டிவியேட் ஆகுது அப்படின்றாங்க. இதுதான் வந்து கான்வெக்ஸ் மிரருக்கும் கான்கேவ் மிரருக்கும் இன் பிட்வீனில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ த இமேஜ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ இட்ஸ் அ paraxial ray and marginal ray அப்படின்றாங்க. ஸோ த paraxial ray மீன்ஸ் த ரே விச் ட்ராவல் வெரி க்ளோஸ்லி டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வந்து க்ளோஸ்லி, அதாவது ரொம்ப கிட்டக்கவே வந்து ட்ராவல் ஆகிறது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, paraxial ray அப்படின்றாங்க. இட்ஸ் அ ஸ்மால் ஆங்கிள். ஓகே, ஸோ அதோட ஆங்கிள் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இட்ஸ் அ ஸ்மால் ஆங்கிள். ஸோ இட்ஸ் அ paraxial ray. Marginal ray. So marginal ray is a ray which travel away from the principal axis. It's make large angle. Okay, so this large angle will be the principal axis is travel in the ray. It's a marginal ray அப்படின்னு சொல்லி travel பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு marginal ray, paraxial ray and principal ray அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராவல் ஆகிற ரே வந்து நம்ம principal ray அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ட்ராவலிங் ரே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், marginal and paraxial ray அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ marginal ரேக்கு வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஸோ paraxial ரேயோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இன்பிட்வீனில் வந்து நம்ம விர்ச்சுவல் அண்ட் ரியல் இமேஜில் பார்த்துருப்போம். ஸோ திஸ் ரியல் இமேஜ் இஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் டு த பிளேன் மிரர். ஓகே, ஸோ பிளேன் மிரரில் வந்து நம்மளுக்கு வந்து இன் விர்ச்சுவல் இமேஜ் வந்து என்ன ஆகாது, இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்றாங்க. ஓகே, பிளேன் சர்ஃபேஸாக இருக்க மிரரில். ஸோ நம்மளுக்கு இன்கேஸ் வந்து நம்மளுக்கு ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது, அதாவது ஒரு சைட் ரஃப் சர்ஃபேஸில் கான்கேவ் மிரரை கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், விர்ச்சுவல் இமேஜ் வந்து இட்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் பொசிஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கான்கேவ் மிரரில் வந்து ஃபோக்கல் பாயிண்ட் இங்கே வரதுனாலையும், ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, கான்வெக்ஸ் மிரர் தான் வந்து ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பிஹைண்ட் ஆகுது. ஸோ அதனால் ஸோ இது வந்து நம்மளுக்கு டெரிவேஷன் டைப்பில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர், ஃபோக்கல் இட்ஸ் அ ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆஃப் த ரேடியஸ். ஓகே, ஸோ ஆர் வில் பி denoted. The C is the center of the curvature of the mirror. So the light travel in the parallel to the principal axis. So this mirror is denoted as M. So through the principal axis, F is a reflection. So this geometrical will be shown. It's taken as a, the line is a CM is normal to the mirror and M is a mirror angle. So I is the incident angle. Okay, so M is a mirror angle, I is the incident angle, MP is a perpendicular to the M to the principal axis. So this angle will be verified. ஸோ இதோட ஆங்கிளை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பாருங்கள், கான்கேவ் மிரருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆங்கிள் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ 2i will be calculated. ஓகே, ஸோ இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ M is the mirror angle. ஸோ P is the principal axis, the focusing point. ஓகே, ஸோ இது வந்து மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் லைனில் வந்து படுது. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு 2i அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதோட ஆங்கிளை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், MCP. இட்ஸ் ஸோ இந்த MCP. ஓகே, இட்ஸ் ஆங்கிள் ஆஃப் I அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு வந்து நம்மளுக்கு ஆங்கிள் வந்து MFP அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. எதனால், ஸோ ஆஃப்டர் இது வந்து பிஹைண்ட் த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனால. ஓகே, ஸோ இதோட ஆங்கிள் வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் கர்வேச்சர் பிரின்சிபல் ஆக்சிஸ் இட்ஸ் அ சேம் பிளேன். ஓகே, ஸோ அதனால் வந்து இதோட ஆங்கிள் MFP. ஸோ இட்ஸ் ஆங்கிள் இஸ் 2i அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2iயை கால்குலேட் பண்ணால் இந்த 2iயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இட்ஸ் அ தேர்ட் ஆங்கிள். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த 2iயை கால்குலேட் பண்ணால் இந்த 2iயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இன் பிட்வீன் இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம்.
So let's take derivation. So MCP it's angle of I. Okay. So MFP is angle of 2I அப்படின்னு சொல்லி denote பண்ணிக்கிறோம். So it's tan angle. Okay. So sin divided by cos. So angle வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? X and the Y axis வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுக்கும்போது இனிஷியல் டு ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து நம்ம வந்து காஸ் தீட்டா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் போகிற பிளேன் வந்து சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ சைன் டிவைடட் பை காஸ் இஸ் ஈக்குவல் டு த tan. ஓகே. ஸோ tan I இஸ் ஈக்குவல் டு PM. ஸோ PM வந்து நம்மளுக்கு இட்ஸ் அ ஃபோக்கல் பாயிண்ட் அண்ட் இட்ஸ் அ மிரர் டைப். ஓகே. ஸோ அந்த மிரர் இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிளை வந்து நம்ம tan அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து சைன் தீட்டா ஆங்கிள், தென் காஸ் தீட்டா ஆங்கிள். ஸோ PC அப்படின்னு எடுத்துக்கிறோம். So tan 2I will be denoted PM divided by PF. Okay, it's a focal point. So இங்கே வந்து நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் பாயிண்ட்டுக்கும் போல்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து இன் பிட்வீன் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து ஃபோக்கல் லென்த்துக்கும் நம்மளுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ tan I is equal to I அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ I is equal to PM divided by PC. So 2I is equal to PM divided by PF. ஸோ ஆஃப்டர் சிம்பிளிஃபைங், ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும். ஓகே. பிஎஃப் வந்து பிஎம் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ ரிவர்ஸ் ஆச்சுன்னா பிஎம் அண்ட் பிஎம் வில் பி கேன்சல் அவுட். ஸோ அப்போ 2PF அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ 2PF இஸ் ஈக்குவல் டு PC அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2F இஸ் ஈக்குவல் டு R. 2F இஸ் ஈக்குவல் டு R. P வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? கேன்சல் அவுட் ஆயிடுது. ஓகே. ஸோ F இஸ் ஈக்குவல் டு C வருதா நம்மளுக்கு? 2F இஸ் ஈக்குவல் டு C. அந்த C வந்து என்னவாயிடுது? ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். ஓகே. ஸோ அந்த கர்வேச்சர் பாயிண்டோட ரேடியஸை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் R அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2 focal length is equal to the radius of curvature. So 2F is equal to R. So this F is equal to R divided by 2. Okay. So finally நம்மளுக்கு focal length value என்ன வருது? It's a formula F is equal to R divided by 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. It's a final equation. So image formation in spherical mirror. So image formation. So நம்மளுக்கு spherical mirrorல வந்து image வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸில் வந்து நம்மளுக்கு அந்த ரே வந்து எப்படி இருக்கும்? அண்ட் அப்பர் சர்ஃபேஸில் அந்த ரே ட்ராவல் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் அ நார்மல் ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ஸோ இங்கே லைட் ரே ட்ராவல் ஆகுது அப்படின்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் இப்படி நடக்கலாம். ஓகே. ஸோ இப்படி வந்து ஒரு ரே ட்ராவல் ஆகுதுன்னா அது பட்டு, அதாவது இன்சிடென்ட் ரே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து இந்த மாதிரி ஆங்கிளாக இருக்கலாம். ஸோ இல்லையா இது வந்து அப்பர் சர்ஃபேஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்? ஒரு irregular ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து நம்மளுக்கு ஆங்கிள் வில் பி டிஃப்ரென்ஷியேட்டட். ஓகே. ஸோ திஸ் ரே பேரலல் இன்டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இதை வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேசஸாக பிரிக்கிறாங்க. இட்ஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் வில் பாஸ், இட்ஸ் appear to pass through the principal axis. First case. So second வந்து a ray passing, it's appear passing through the principal focus, after reflecting will travel to the parallel to the principal axis. Okay. So in the reflection surface of principal focus வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? It's travel parallel to the principal axis. So next the ray passing through the center of curvature. Okay. It's retrace the path, it's reflecting in the normal surface. So next fourth one வந்து நம்ம ray fall on the pole, so we'll get the reflection. Okay. So after the law of reflection will be the follow. So this principal axis வந்து நம்ம என்ன சொல்றாங்க? It's a normal axis அப்படின்னு சொல்றாங்க. So it's a Cartesian sign of convection. So Cartesian sign அப்படின்னு எடுக்கும்போது it's a height will be measured. So angle ஓட height measure பண்றாங்க. It's a h and h slash அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்றாங்க. Focal length F is the radius of curvature R. So this system of sign is quantity will be follow. So it's a physical situation. Okay. So இந்த types வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? It's a physical situation of Cartesian sign of convection. So first one, the incident light is taken, it's travel to the left to the right of the object. Okay. So already சொன்னதுதான், அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ எந்த ஒரு சைடுமே ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர். ஸோ நம்மளுக்கு இன் பிட்வீன் மெஷர்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸோட மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு போல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மெஷர்மெண்ட்டை. ஸோ இட்ஸ் அ போல் தான் நம்மளுக்கு என்ன மிட் பாயிண்ட் ஆஃப் த ஒரிஜின். ஓகே. ஸோ ஒரிஜின் O அப்படின்றத வந்து நம்ம போல் ஸ்ட்ரென்த்தில் தான் கண்டுபிடிப்போம். So the distance measured this right pole, it's along the paraxial principal axis taken. So இதோட principal axis வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கா? எப்பவுமே பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது. So it's a height measured upward perpendicular to the principal axis. So height வந்து மெஷர் பண்ணும்போது அது எப்படி இருக்குமா? ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த ரேல இருக்குது அப்படின்னா ஹைட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்போர்டாக தான் இருக்குது எப்பயுமே இல்லையா? ஸோ இந்த மிரரோட நம்மளுக்கு ஹைட் மென்ஷன் பண்ணாலும் ஸோ இன் பிட்வீன் இந்த போலோட ஸ்ட்ரென்த் இதோட மிட் பாயிண்டோட ஹைட் மெஷர் பண்ணாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? So it's a upper surface of the height.
So this will be measure. So next one it's taken as a followed in the position. So it's a height measured downward perpendicular to the principal axis. So next angle வந்து நமக்கு எப்படி இருக்கும் downward to the height. இது வந்து நம்ம என்ன சொல்றோம் நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்படினு சொல்றோம். So upper surface ல வர பாசிட்டிவ் டேர்ம்ஸ்னா lower surface ல வர நெகட்டிவ் டேர்ம்ஸ்னு சொல்றோம். It's also perpendicular to the principal axis. So next one we taken as a mirror equation. So the mirror equation it's a relationship distance u and distance v. So now visual to the real image அப்படினு சொல்லி பார்த்துட்டு போல it's denoted as u and v அப்படினு சொல்லி கன்வர்ட் பண்ணிக்கறாங்க. So focal length அப்படினு எடுத்தாலுமே நமக்கு என்ன இருக்கும் இதோட ஃபார்முலா என்ன uv divided by uv. Okay, so இது வந்து நமக்கு வந்து uv it will be multiplying first added. Okay, so இதோட real and the visual image ஓட வேல்யூ வந்து ஆட் பண்ணிட்டு then into பண்ணோம்னா நமக்கு focal length ஓட வேல்யூ கிடைக்கும். So it's a AB is converted into the principal axis, so center of curvature C will be shown. So it's a concave mirror, it's deviated the position. So இத வந்து நம்ம என்ன எடுத்துக்கறாங்க D அப்படினு சொல்லி எடுத்துக்கறாங்க. So இதோட focal length point pole வந்து நம்ம P அப்படினு சொல்லி எடுத்துக்கறோம். So focusing point F. So this reflection along the PB slash and BC, okay, it's passing through the center of curvature C. So இதோட angles எல்லாம் வந்து follow பண்றாங்க. So let's start the derivation. So the angle will be the BPA and B slash P slash and A slash is the angle. Okay, in the in between la irka adhaadu BPA and B slash P A slash oda in between angle da vandu nama vandu ipo derivation ah vandu poda porom. So we take in this mirror equation A slash B slash divided by AB அப்படினு சொல்லி எடுத்துக்கறாங்க. So இது வந்து நமக்கு வந்து in center initial to final point. Okay, so அத மட்டும் A slash B slash அப்படினு கன்வர்ட் பண்ணிக்கறாங்க. So it's a pole and the area. Okay, so area of the curvature. So PA அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கறாங்க. It's a PA slash divided by PA. So இது வந்து நமக்கு வந்து it's behind the image. Okay, so நமக்கு வந்து அந்த image வந்து என்ன ஆகுது behind ஆகுது. So அந்த image வந்து நம்ம ஸ்லாஷ்ல எடுத்துக்கறோம். So நார்மலா இருக்க பாயிண்ட் அதாவது பாயிண்ட் நார்மல் பாயிண்ட் வந்து in front view பாயிண்ட் வந்து AB PA அப்படினு சொல்லி எடுத்துக்கறோம். So it's a derivation. So follow this equation. So A slash B slash divided by இத வந்து நம்ம என்ன எடுத்துக்கறோம் it's a deviating point PD அப்படினு சொல்லி கன்வர்ட் பண்ணிக்கிறோம். So it's a AB slash க்கு வந்து A slash F னோ PD க்கு வந்து PF அப்படினோ கன்வர்ட் பண்ணிக்கிறோம். So அப்ப வந்து PD is equal to AB அப்படினு சொல்லி எடுத்துக்கறோம். So PD இருக்க இடத்துல என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் நம்ம AB வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, so in this form, so இத வந்து நமக்கு வந்து it's substituting form அப்படின்றதால இத செப்பரேட்டா வந்து போட்டுக்கறோம். PD is equal to AB அப்படினு. So in this equation, okay, இந்த equationல இந்த PD ய சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So A slash B அப்படினு எடுக்கும்போது நமக்கு it's PD ல வந்து AB ய சப்ஸ்டிட்யூட் பண்றோம். A slash F divided by PF, it's a second equation. So this one is a first equation. அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு equation So இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது equation will be added PA slash divided by PA A slash F divided by PF in this third equation. Okay, so சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது நமக்கு இந்த PA வந்து PA slash PA வந்து நமக்கு செப்பரேட் ஆயிடுது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து நமக்கு கேன்சல் அவுட் ஆயிடுது. So cancel it ஆகுது A slash F is equal to PA slash minus PF. Okay, so the area curvature focal point. Okay, so இது ரெண்டுத்தையும் வந்து நமக்கு வந்து என்னவா சொல்றாங்க it's A slash F ஓட வேல்யூவா சொல்றாங்க. So அப்ப வந்து நமக்கு இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது PA slash divided by PA is equal to so இது வந்து நமக்கு PF. Okay, so இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகுது இந்த PF ஓட வேல்யூ தான கன்வர்ட் ஆகுது PA slash PF ன்னு எடுக்கும்போது so PF வந்து நமக்கு வந்து டிவைட் பண்றோம். So டிவைட்ல இருந்து வெளிய எடுத்தோம் அப்படினாக்கா நமக்கு வந்து எப்படி இருக்கும் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து நமக்கு அந்த 1 plus அப்படி நம்ம வந்து போடுவோம் இல்லையா. So அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கறோம். ஓகே, so 1 plus 1 divided by 2 அப்படினா என்ன பண்ணுவோம் 2 plus 1 divided by 2 அப்படினு சொல்லி அத வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல. So அந்த மாதிரி வந்து பண்றோம். PA ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, so இப்போ PA க்கு வந்து என்ன வேல்யூ கொடுக்கறாங்க அப்படினா PA is equal to minus u நோ PA slash க்கு வந்து minus b அப்படினோ. So PF is equal to substituting minus F focal point. Okay, so after substituting minus v divided by minus u ஓட value. Okay, so அந்த வேல்யூ போடுறோம் minus v minus f divided by minus f. Okay, so இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது so இது வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகுது minus minus. So v minus f divided by f அப்படினு சொல்லி நம்ம எடுத்துக்கறோம். Okay, so v divided by u க்கு வேல்யூ. So v divided by u is equal to so இங்க என்ன பண்றோம் நம்ம இந்த மாதிரி வந்து ரீஅரேஞ்சிங் வந்து நம்ம பண்றோம். Okay, so v divided by f minus 1. So dividing both side of the v.
ஸோ இந்த வியை வந்து ரெண்டு சைடுமே வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 1 divided by u 1 divided by f, இந்த v வந்து என்ன ஆகிடும், இந்த கிராஸில் வந்து வந்துடும். ஸோ 1 divided by v. ஸோ u is equal to 1 divided by f minus 1 divided by v. ஸோ ஆஃப்டர் ரீஅரேஞ்சிங் நம்மளுக்கு என்ன ஆகுது, 1 divided by v வந்து இந்த சைடு வந்துடுது. ஓகே, ஸோ 1 divided by v plus 1 divided by u is equal to, it's a focal point. ஓகே, ஸோ விர்ச்சுவல் அண்ட் த ரியல் இமேஜ் இட்ஸ் ஈக்குவல் டு த ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரெண்டு இமேஜும் நம்ம ஆட் பண்ணும்போது ஃபோக்கல் பாயிண்ட்டோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலி ஆடட் திஸ் ஈக்குவேஷன். ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், uv டிவைடட் பை u plus v இட்ஸ் அ ஃபைனல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபோக்கல் பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் அ மிரர் இமேஜ் derivation. So okay students, I hope you all understand today video class. We will see in the next class. Thank you students.